நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்ட்டில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முடங்கி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கே பார்த்தோம் அப்படின்னா முடங்கி போய் கிடக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, லைக் ஒரு சைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த உலகமே இயங்காது அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் ஒரே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டோஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமான பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் பண்ணதுனால தான் இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு எக்கச்சக்கமான யூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அதாவது அவங்க கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அவங்க கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் வந்துட்டு என்ன மாதிரி ஷோ ஆகுதோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்லேயே இருந்தாலும் சரி, மற்ற இதர சோஷியல் மீடியாஸ்லேயே இருந்தாலும் சரி, அதில் போட்டு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு எக்கச்சக்கமான ப்ரெஷர் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன நடக்குது மைக்ரோசாஃப்ட்டில், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அப்டேட், அதுலேருந்து எப்படி நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த மறுபடியும் பழைய மாதிரி மாற்றுறது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய டேட்டாஸ் வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சிஸ்டமில் தான் பதிவு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சைட்ஸில் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸில் எக்கச்சக்கமான நோயாளிகளுடைய டேட்டாஸ் அப்படின்றது அதில் இருக்கிறதுனால அவங்களுடைய அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கறதுல ரொம்ப பெரிய குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி பார்த்தோம்னா சர்வதேச விமான நிலையத்தில் ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விமான நிலையங்கள் வரைக்குமே பார்த்தோம்னா டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறது அப்படின்ற டேட்டாஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கொண்டு போயிட்டு நம்முடைய பாஸ்போர்ட்டே இருந்தாலும் சரி, நம்ம டிக்கெட்டே இருந்தாலும் சரி, அதை செக் பண்ணுறதே வந்துட்டு சிஸ்டமில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசிங் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்ட் பாசிங் அப்படின்றது, அந்த போர்டிங் பாஸையே பார்த்தோம் அப்படின்னா கையில் எழுதி கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றதும் இப்போ ஏற்பட்டிருக்கு. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் இதுதான் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல காலையில் எல்லா கம்ப்யூட்டருமே ஒர்க் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. பட் ஒன் பை ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் வந்துட்டு எரர் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்க்ரீனில் இப்போ ஷோ ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யுவர் டிவைஸ் ran into a problem and needs to restart அப்படின்னு சொல்லி போடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனை அப்படின்றது சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஷோ ஆகிற மாதிரி தான் எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே அந்த ப்ளூ ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா ஷோ ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. இந்த மாதிரி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு, அதை வந்து நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு விளக்கம் இல்லை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை அப்படின்ற மாதிரி எதையுமே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விடலை அப்படின்னே சொல்லலாம். பட் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் ஒரு அப்டேட் வந்துட்டு கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பலப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு டைமே வந்துட்டு விண்டோஸ் நியூ வெர்ஷன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம மொபைல்ஸ்க்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் மாதிரி தான் அதுக்குமே. ஸோ அந்த அப்டேட்ஸ் அப்படின்றது பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட் அப்படின்றத பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா அதை பண்ணலை அப்படின்னா இனிமேல் வந்துட்டு அதை பண்ணாதீங்க, அந்த அப்டேட் அப்படின்றத பண்ணாதனால தான் எங்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இயல்பு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிறேன் எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது, பட் ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட் கொடுத்த எல்லாருமே ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஷோவா இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்படின்றத குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல ஒரு விண்டோஸ்ல வந்துட்டு ஷோ ஆகுது அப்படின்னா இனிமேல் இதை யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு தகுதி இல்லாத ஒரு விஷயமா இது மாறிடுச்சு, அவ்வளவு சேஃபான ஒரு செக்யூரான விஷயமா வந்துட்டு இது இல்லை அப்படின்றதான் வந்துட்டு இந்த ப்ளூ ஸ்கிரீன் இருக்கு இல்லையா அது குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எல்லா
சிஸ்டம்லையுமே வரும். பட் அது வந்துட்டு நம்மளே சரி பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் மெயின் இடம் இருக்கு இல்லையா, மெயின் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தே பிரச்சனை அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறதுனால தான் பார்த்தோம்னா உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயமா இது மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் கிரவுட் ஸ்ட்ரைக் சார்பில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது உண்மைதான். பட் சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, சின்ன சேஞ்சஸ் நீங்க பண்றீங்க அப்படின்ற பட்சத்திலே உங்க சிஸ்டமை நீங்க மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எந்த ப்ராப்ளமும் இல்லாம மறுபடியும் அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டமை ஆன் பண்ணும்போது சேவ் மூட் ஆர் த விண்டோஸ் ரெக்கவரி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தோம்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றத பண்ணணும். அப்படி நீங்கள் அந்த சேஞ்சஸை பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டமை அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்துட்டு அஃபீஷியலாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சிஸ்டம் எப்போ தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக்னாலஜி அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு சைடில் டெக்னாலஜினுடைய வளர்ச்சி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவும் ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாகவும் பார்க்கப்பட்டாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னே சொல்லலாம். இதுல என்ன அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஃபிளைட்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமான மீட்டிங்ஸுக்கு போறவங்க இல்லை மெடிக்கல் இஷ்யூஸ்னால போறவங்க ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிளைட்ஸ் டிராவல் அப்படின்றத பண்ணுவாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் அப்படின்றத சிஸ்டம்ல வச்சிருக்கும் போது எந்த ஒரு பெரிய நிறுவனமா இருந்தாலுமே இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஏற்படுறத தவிர்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிஷின்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எதா இருந்தாலுமே சரி, மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற நிறுவனங்களா இருந்தாலும் சரி, மற்ற சாஃப்ட்வேர் நிறுவனங்களா இருந்தாலும் சரி, எல்லா துறைகள்லையுமே தவறு அப்படின்றது ஏற்படுறது சகஜம் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஏற்படுறது சகஜம் தான். பட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் ஒரே நேரத்தில் வந்துட்டு ஷட் டவுன் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, யாருக்குமே எங்கேயுமே செயல்படல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும் போது தான் பலருக்கும் இது அதிர்ச்சியை தரதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டைம் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பலருமே பார்த்தோம் அப்படின்னா கிரவுட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னு சொல்லி தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டீம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதை வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் டீமில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லாருடைய பார்வையுமே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பக்கமாக திரும்பி இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல என்னதான் ஆச்சு, எதனால் இந்த விஷயம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க சிஸ்டம்ல இந்த எரர் இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.